இன்று நம்ம ரோகிணி 1, 2, 3, 4 ரோகிணி ரிஷபராசிகள் செய்ய வேண்டியது எல்லாமே லட்சுமி நாராயணனை வழிபட்டு வந்தால் வாழ்விலே இன்னும். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 5ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026 திங்கட்கிழமை, தமிழ் மாதம் மார்கழி. இன்றைய சூரிய உதயம் 7:23க்கு, சூரியாஸ்தமனம் 7:12க்கு. இன்றைய திதி தேய்பிறை துவிதியை, தேய்பிறை துவிதியை திதி முடியும் நேரம் இன்று மதியம் 12:27க்கு. அதன் பிறகு திருதியை ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் பூசம். பூசம் நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று மதியம் 3:55க்கு. அதன் பிறகு ஆயில்யம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:23 8:22 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 4:16 5:15 வரை. தொடர்ந்து இரவு வேளையில் 7:13 8:42 வரை. ராகு கால நேரம் காலை 8:52 10:21 வரை. யமகண்ட நேரம் காலை 11:49 1:18 வரை. கூலிகன் மதியம் 2:47 4:16 வரை. சந்திராசம ராசி தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராசமம். இவர்களுக்கு நாளை, அதாவது 6ஆம் தேதி மதியம் 2:47க்கு சந்திராஸ்தமம் முடிவடையும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு நலம், ரிஷப ராசிக்கு நன்மை, மிதுன ராசிக்கு செலவு, கடக ராசிக்கு தடங்கள், சிம்ம ராசிக்கு ஆர்வம், கன்னி ராசிக்கு சாந்தம், துலாம் ராசிக்கு வெற்றி, விருச்சக ராசிக்கு சிக்கல், தனுசு ராசிக்கு மகிழ்ச்சி, மகர ராசிக்கு இன்பம், கும்ப ராசிக்கு விவேகம், மீன ராசிக்கு உயர்வு. தொடர்ந்து கிரகங்கள் இடம்பெற்றும் ராசி வீடுகளின் பலன்களை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்று 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், வாக்குவன்மை, மூத்த சகோதர சகோதரிகளை பற்றி கூறும் இடம் இந்த 11ஆம் இடம். 11ஆம் இடத்திலே சூரிய பகவான் இருந்தார்னா தீர்க்காயுள், பிதாவுக்கு அரிஷ்டம், சோகம் கிடையாது. இவர்கள் சோகப்பட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க, சரிங்களா? சந்திரன் நல்ல மனது, தனம், புத்திர பிராப்தி. செவ்வாய் பிதாவுக்கு அரிஷ்டம், தனம், சுகம், சந்தோஷம். புதன் தீர்க்காயுள், தனம். குரு தனவான், பிரசித்தி பெற்றவன். சுக்கிரன் தனவான், சுகம். சனி ஆயுள் விருத்தி, தனலாபா, சூரனாக இருப்பார்கள். அதாவது சனி பகவான். ராகு பிதாவுக்கு அரிஷ்டம், தனபுத்திர பிராப்தி இருக்கு. கேது புண்ணியவான், தார்மீகன். இவர்கள் இந்த இடத்துல இந்த மாதிரியான பலன்களை கொடுக்கிறார்கள். தொடர்ந்து நம்மளுடைய ஆங்கில புத்தாண்டு பலன்களை பார்ப்போம். இன்று நம்ம ரோகிணி 1, 2, 3, 4 ரோகிணி ரிஷபராசியிலே எல்லா பாதங்களும் அங்கே இடம்பெற்றிருக்கும். அதிர்ஷ்டமான ஆண்டாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த ஆண்டு, புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு. வெற்றி இவர்களுக்கு இருக்கு. எடுத்த வேலைகளை வெற்றி அடைகிறது, வியாபாரம், தொழில் முன்னேற்றம் இருக்கும். இவர்களுக்கு நல்லபடியாக இருக்குது. இவர்களுக்கு ஏற்கனவே வேலையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி பணவரவு அதிகரிக்கும். மற்றும் இவர்களுக்கு ஒரு நல்ல வெளிச்சமான ஒரு பாதை தெரிவது போல் இவர்கள் உணர்வார்கள். இவர்களுக்கு சூரியன் பிப்ரவரி 13 ஏப்ரல் 13 வரைக்கும், ஜூலை 17 ஆகஸ்ட் 18 வரைக்கும், ஆகஸ்ட் 18 நவம்பர் 16 வரைக்கும் இவங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் அவர்களுக்கு சாதகமாகவே வெற்றியாக அமையும். இவர்களுக்கு ஏற்கனவே இருந்து வந்த வம்பு வழக்கு, இந்த எதிர்ப்புகள் எல்லாமே மாறிடும், நல்ல நிலையாக இருக்கும். இவங்க எதிர்பார்த்த ஒரு பொறுப்பான பதவி இவர்களுக்கு கிடைக்குது. அரசு வழிகளிலே ஆதாயமும் இவர்களுக்கு இருக்கு. இவர்கள் செய்ய வேண்டியது எல்லாமே லட்சுமி நாராயணனை வழிபட்டு வந்தால் வாழ்விலே இன்னும் முன்னேற்றங்கள் இவர்களுக்கு இருக்கும். தொடர்ந்து நாளைய பதிவில் மற்ற நட்சத்திரங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். ராசிகள் பலன்களை பற்றி தெரிஞ்சுக்குவோம். நம்ம ராசியை மட்டும் குறித்து சொல்லாமல் நட்சத்திரங்கள் பலன்களையும் ஒரு பொது பலன்களாக இங்கே சொல்லிட்டு வரோம். எல்லோருக்கும் எல்லாம் நல்ல பலன்களே இறைவன் கொடுப்பார் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.